ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சகோதரர் வாழ்ந்து வந்தாரு. அவர் பேரு பாஷா. அவர் எப்பவுமே அந்த ஊர்ல இருக்க முருகர் கோயிலுக்கு போவார். இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் முருகர் அவருக்கு பிடிக்கனே தெரியாது, ரொம்ப பிடிக்கும். அவர் அவங்க சாமியை கும்பிட்டுட்டு எப்போ முருகரை கும்பிடாம இருக்க மாட்டார். அவருக்கு அத முருகர் மேல அவ்வளோ ஈர்ப்பு. அவர் பேர் பாஷா. முத்தை தரு பக்தி திருநக அத்திச்சிறு சக்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர என ஓதும் அப்படின்னு டெய்லி பாடுவார். பாடிக்கிட்டே இருப்பார் எப்பவுமே. அவரை எல்லாரும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீ என்ன முருகரை போய் கும்பிட்டுட்டு இருக்க, நீ பாஷா இல்லையா, நீ போய் முருகரை கும்பிடுறீ அப்படின்னு. அவர் என்ன சொல்ற, எனக்கு சாமி ரொம்ப பிடிக்குது, அதனால நான் அவரை கும்பிடுறேன், உங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு அந்த பாஷா அவங்க கேட்குறாங்க. இப்படி இருக்கும் போது பாஷாவை ஒரு பொய் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்கள். அரெஸ்ட் பண்ண உடனே, என்ன நீ தப்பே செய்யாம மாட்டிக்கிட்டிய அப்படின்னு கேட்குறாங்க. இவரு அந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது, எனக்கு கொஞ்ச நேரம் என்னுடைய முருகர் சன்னிதானத்துல என்னை இறக்க விடுங்களேன் இந்த பாஷா கேட்கிறாரு. பாஷா அங்க சாமி கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு போயிடுறாரு. அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாங்க. அப்போ அங்க இருக்கவங்க கேட்குறாங்க பாஷா கிட்ட, நீ முருகனை அப்படி கும்பிட்டிய, விழுந்து விழுந்து கும்பிட்டிய, இன்னைக்கு உன்னை முருகர் கைவிட்டார் பத்தியா அப்படின்னு ரொம்ப கேவலமா சிரிக்கிறாங்க. எல்லாம் பகவானுடைய செயல் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு 6 மணிக்கு தூக்கு போடணும். அவர் 5:30 மணிக்கு தூக்கு கயிறுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவர் சந்தோஷமா அந்த பாஷான்றவரை ஏத்துக்கிறார். பிரிட்டிஷ் பீப்புள், உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாஷா சொல்றாரு, நான் என்னுடைய முருக பகவானை நோக்கி நான் பாட்டு ஒன்று பாடணும் அப்படின்றாரு. சரிங்க, உங்களுக்கு அனுமதி அப்படின்றாங்க. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரண முத்திக்குரு வித்துக்குருவர என ஓதும் முக்கட்பர மற்கட்சுருதையின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தரு முப்பத்தமரரு அடிவேலன் அப்படின்னு அவர் அந்த பாட்டை பாட 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 இந்த பதிகத்தை பாட 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 அப்படியே அங்க இருக்கவங்களும் அப்படியே ஆனந்தமா தன்னை அறியாமே தன் உணர்ச்சியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம் போறதே தெரியல. டங்குன்னு பார்த்தா டைம் 6 ஆயிடுது. 6 மணிக்கு தூக்கு, 6:30 மணிக்கு போடக்கூடாது சட்டம். திருப்பியும் நீதிபதி கேட்கிறாரு, ஏன் தூக்கு போடல? இல்ல, இவரு கடைசி ஆசை என்னன்னு கேட்டா முருகரை பத்தி பாடணும் அப்படின்னாரு. பாட சொன்ன அந்த பாட்டை கேட்கும் போது எங்களை அறியாமே நாங்க டான்ஸ் ஆடிட்டோம், அப்படியே எங்களை மெய் மறந்துட்டோம்னு அந்த ஜட்ஜுக்கு சொல்றாரு. இவ்வளோ அழகா ஒரு பாட்டு போடும்போது நீங்க எல்லாம் மயங்கிருக்குன்னா அந்த மனுஷனுடைய மனசு சுத்தமானதா இருக்கும், எந்த சாட்சியும் கூப்பிடல. சோ இவர் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தூக்கு தண்டனை கைதியை விடுதலை செய்யறாங்க ஜட்ஜு. உண்மையான பக்தியோட பாஷா இருந்ததுனால அவரை கடவுள் காப்பாத்திட்டார். இது கதை அல்ல, நிஜம். உண்மையான பக்தி என்னைக்கு தோக்காது. உண்மையா பெத்தவங்களை நேசிக்கிற பசங்க என்னைக்கு தோக்க மாட்டாங்க. பெத்தவங்களை உண்மையா நேசிக்கிற பசங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable papa. I'm not only your papa, I'm your mom and I'm your close friend. Thank you.